ஒரு நல்ல கவிதை எழுதி முடித்தா நமக்கு எப்படி சார் இருக்கும், அது மாதிரியான ஒரு கணவன் மனைவி சார் அவங்க. நல்ல கணவன் மனைவி, நல்ல இது. ஒரு எதிர்பாராத ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்து போயிட்டாங்க. மனைவி நீ வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு போனால் நல்லது. எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எதுக்கு கவுன்சிலிங், நாங்கள் அந்த பக்கம் இருக்கிறவங்க கேட்பாங்க. இல்லை நான் ஒருத்தரை பார்த்துட்டு வந்தேன், அவர் யார் என் வாழ்க்கையை பற்றி அவருக்கு என்ன தெரியும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எதிர்மறையாக நடந்து தான் வந்து இறங்குவாங்க. நாம் எதிர்பார்க்காத நிறைய இழப்புகள் நடந்த உடனே நிறைய பேர் செய்கிற ஒரு தவறான விஷயம் என்னென்னா, ஒரு மனைவியை இறந்துட்டாங்கன்னா சரி உடனே இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சரியாக போய்டும்னு நினைக்கிறாங்க. இதை விட ஒரு பெரிய கொடுமை ஒன்று சொன்னார். அநேகமாக இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது முக்கியமான விஷயமா இருக்கும். ஒரு மனுஷனை வந்து அங்கீகரிக்கிறது தான் அவனோட பெரிய சந்தோஷம். அவனுக்கு முதல் கிரீன் சிக்னல் அதுதான். இது எப்படின்னா, நம்ம ரெகுலர் வாழ்க்கைக்கு போராடுறதுக்கு முதல்ல பணம் வேணும். இது இல்லைன்னா நான் எப்படி அந்த திறமைக்கு வர்றது. அதனால் நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நீ 7,000 8,000லாம் இல்லை, நான் மாதம் 10,000 கொடுத்துட்றேன். வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஏரியா வந்து இங்கே தான் வருது. இப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் முதல்ல வந்தீங்கல்ல, அப்போ இருந்த மனநிலைக்கும் இப்போ இருக்கிற மனநிலைக்கும் என்ன சார் வித்தியாசம்னு கேட்குறேன். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். மனங்கள் வஸ் மனிதர்கள் = கதைகளில் இன்றைக்கி நம்ம ஜெய்சன் சார் கூட தான் இருக்கோம். பல கதைகள் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கதை தான் பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு எபிசோடில் கூட சொல்கிறீங்க, வாழ்கிறதுக்கு பின்னாடி யோசிக்கிறத விட வாழ்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோங்கிறது நிறைய விஷயங்கள், அது அன்பாக இருக்கலாம், பொருள் உதவியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் இருக்கும்போதே செஞ்சிடணும் அப்படின்னு. ஆமாம், அதை தவறிட்டா எதுவுமே சாத்தியம் இல்லாமல் போயிடும் அப்படின்னீங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இப்போது ஒரு மனிதர், இது வந்து மும்பையில் நடந்தது. ஓகே, இங்கே கூட இல்லை? இங்கே இல்லை, மும்பையில் வந்து நான் என்னுடைய ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண ஒருத்தர் வந்து என்கிட்ட, என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படும்னு தேவைப்படலாம், நான் வந்து உங்கள்கிட்ட அது சம்மந்தமாக பேசிவிட்டு அப்புறம் அவர்கிட்ட பேசணுன்னு இருக்கேன் அப்படின்னாரு. ஓகே, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரச்சனை என்னென்னா, உயிருக்குயிராக நேசித்த மனைவி, அதாவது கணவன் மனைவி உறவில் இப்போ வழக்கமாக பிரச்சனை அது இதுன்னெலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு உறவு, ஒரு கவிதை மாதிரி. ஓகே, அப்படி இவர் சொல்லும்போது அப்படி தான் சொன்னார். ஒரு நல்ல கவிதை எழுதி முடித்தா நமக்கு எப்படி சார் இருக்கும், அது மாதிரியான ஒரு கணவன் மனைவி சார் அவங்க. நல்ல கணவன் மனைவி, நல்ல இது. ஒரு எதிர்பாராத ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்து போயிட்டாங்க. மனைவி. இப்போது அந்த கணவர் தான் என்னுடைய நண்பர். ஆல்மோஸ்ட் அவர் வந்து பித்து பிடிச்ச ஆள் மாதிரி, இந்த உலகத்திலேருந்து தனித்து விடப்பட்டு இருக்கார். தனித்து விடப்படலை, தனியாக ஆக்கிக்கிறார் அவரை தனியாக்கிறார். யாருக்கிட்டையும் பேசுறதில்லை, எதுக்கும் வர்றதில்லை, வேறு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நல்ல மனுஷன், நல்ல கணவன் மனைவி இறந்துட்டாங்க. இப்போ அவர் வந்து சுக துக்க யதார்த்த வாழ்க்கைகளில் எங்கேயுமே இல்லை அவர். அதாவது எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தானே, அவன் என்னடா ஆனா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டோம். இப்போ நாங்கள் நம்ம கூட ஒருத்தர் இருந்தான்ல, அவன் என்னன்னா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டோம். ஏன்னா எதுலேயும் ஏதாவது நீங்கள் தொடர்பில் இருந்தால் தானே உங்களுக்கு தோணும். இது தொடர்புலேயே இல்லை. இவரை வந்து நான் கவுன்சிலிங்க்கு பேச வைக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ண பிறகு எனக்கு வந்து இப்போது உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் அவர் சரியாயிடுவார்னு தோணுது. எப்படியாவது அவரை நான் பேசணும், அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு. நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட வந்து கவுன்சிலிங்க்கு வரியான்னு கேட்காதீங்க. இந்த எல்லாரும் செய்கிற பெரிய பிரச்சனை. பெரும்பாலான மனிதர்கள் ஒரு கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கவுன்சிலிங்கை பற்றி பேசி அதை ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவாங்க. நீ வந்து ஒரு கவுன்சிலிங்க்கு போனால் நல்லது, எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எதுக்கு கவுன்சிலிங், நாங்கள் அந்த பக்கம் இருக்கிறவங்க கேட்பாங்க. இல்லை நான் ஒருத்தரை பார்த்துட்டு வந்தேன், அவர் யார் என் வாழ்க்கையை பற்றி அவருக்கு என்ன தெரியும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எதிர்மறையாக நடந்து தான் வந்து இறங்குவாங்க. ஒரு கவுன்சிலராக முதல்ல அதெல்லாம் உடைக்க வேண்டியிருக்கும். ஆனால் இவர் ஒரு நல்ல நண்பர். இவர் வந்து, இல்லை சார் நான் எப்படி பேசணுன்றதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் அவரை பார்த்து நீ வாழறது சரி அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம்.
அவர் அதுக்கு அநேகமாக அவர்கிட்ட எதுவும் பதில் இருக்காது. அவர் அமைதியாக தான் இருப்பார். சரின்னா சரின்னு சிரிப்பார், இல்லை ஏதோ சொல்லுவார். ஆனால் இது இன்னும் சரியாக வாழறதுக்கு ஒரு ஒரு சின்ன கலந்துரையாடல் மாதிரி ஒருத்தர் கூட வச்சுக்கலாமா, ஒரு சின்ன டிஸ்கஷன், என்னோட நண்பர் தான் அவர் அப்படின்னு சொல்லுங்கள். அது எஸ்ன்னா எங்கே திரும்பி சொல்லுங்கள் அப்படின்றேன் அவர்கிட்ட. அவர் வந்து கொஞ்சம் யோசிச்சு நீ நல்லா இருக்க, இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு அப்படின்னு இவர் போய் பேசுகிறாரு. ஐ திங்க் 2வது நாள் நைட்டு கூப்பிட்டார். சார் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னேன், சரின்ட்டார் சார். எனக்கு பயங்கர ஆச்சரியம். நாங்கள்லாம் சொன்னோம் சார் இவ்வளோ நாளாக, வா பேசு, உனக்கு அதுதான் நல்லது, போகிறது வர்றது எல்லாம் சொன்னோம் சார். அவர் சிரிச்சிட்டே என்கிட்ட கேட்டார், நீங்கள் கவுன்சிலிங் செய்யுங்க, ஆனால் நாங்கள்லாம் ஏன் கூப்பிட்டு அவன் வரல, நீங்கள் இப்போ ஏதோ சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்டார். நீங்கள் எல்லாருமே அவர் செய்கிறது தப்பு, அதிலேருந்து அவர் திருத்தணுன்ற அந்த பார்வையிலே பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பும்போதே நீ நல்லா தான் வாழற, இன்னும் கொஞ்சம் நல்லா வாழறதுக்கு சில ஒரு டிஸ்கஷன் எடுத்துக்கலாம். ஒரு மனுஷனை வந்து அங்கீகரிக்கிறது தான் அவனோட பெரிய சந்தோஷம். அவனுக்கு முதல் கிரீன் சிக்னல் அதுதான். அதுதான் நீங்கள் அங்கீகாரத்தை வந்து கொடுக்காம அவங்க கூட வந்து நீங்கள் எவ்வளோ நல்லது சொன்னாலும் அவன் அதை எடுத்துக்க மாட்டான். அங்கீகாரத்தை கொடுத்தே எடுத்துக்க மாட்டான். அது வந்து தான் நம்ம ஈகோ அது இதுன்னு வந்துடுது. அங்கீகாரமே கொடுக்காம நீ ஒருத்தன்ட்ட போய் உனக்கு இதுதான் நல்லது, உனக்கு இதுதான் நல்லதுன்னா அவன் எடுத்துக்கவே மாட்டான். சொல்லியாச்சு, அவர் வந்துட்டார். வந்தால் என்னுடைய கவுன்சிலிங்லேயே ரொம்ப வித்தியாசமான கவுன்சிலிங் இது. ஏன்னா அவருக்கு வந்து இந்த உலகம் பற்றி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. தொழில் பற்றி இல்லை, படம் பற்றி இல்லை, குடும்பம் பற்றி இல்லை, குழந்தைங்க பற்றி இல்லை, எதை பற்றி இல்லை. ஹீஸ் ஹாப்பிலி லிவிங், அவ்வளோதான். 2 குழந்தைங்க, 2 குழந்தைங்களுமே அவங்க நல்லா படிச்சிட்ருக்காங்க. இப்போ அம்மா இல்லைன்றது மட்டும்தான் குறை. ஆனால் இவர் நல்லா பார்த்துக்கிறாரு அவங்கள. இந்த வழக்கமாக அம்மா இல்லை அப்படின்னோடனே வேறு மாதிரி அந்த எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு மனிதர். இவர் வந்து மனைவியோட நான் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த நினைவுகள், நான் அதே வீட்டில் தான் இருக்கேன். நாங்கள் 2 பேரும் போய் பார்த்து ரசித்த படங்கள் இப்போ டிவியில் வந்தால் வலிக்குது. நாங்கள் 2 பேரும் ரசித்து கேட்ட பாடல்கள் இப்போ எங்கேயாவது கேட்டால் எனக்கு வலிக்குது. நாங்கள் பயணம் பண்ண ஊர்கள் பற்றிய ஏதாவது செய்தியை படித்தா வலிக்குது. அப்போ காலையிலேருந்து இரவு வரை இது நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறது தான் எனக்கு பெரிய வலியாக இருக்குது. அதனால் நான் எல்லாவற்றிலும் இருந்தும் ஒதுங்குகிறேன். எதுலேயும் நான் கலந்துக்க விரும்பலை. இதை விட ஒரு பெரிய கொடுமை ஒன்று சொன்னார். அநேகமாக இதை கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு இது முக்கியமான விஷயமா இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்தன்னைக்கு போகாமல் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து, ஒரு மாதம் கழித்து கூட போய் பார்த்துக்கலாம், தப்பில்லை. ஆனால் இறப்புக்கு கூடுமான அளவு இறப்பு அன்னைக்கே போயிடுறது நல்லது, விசாரிச்சிடுறது நல்லது. இல்லை அதிகபட்சம் ஒரு 10 நாளைக்குள்ளே அதை முடிச்சிடணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் அவங்க இறந்து இப்போ 6 மாதம் ஆச்சு சார், இப்போ ஒருத்தன் வரான் சார், ஐயோ நல்ல கணவன் மனைவியாக நல்லா இருந்தீங்க, என்னால் அப்போ வர முடியல அப்படின்ட்டு இப்போ வரான் சார். இப்போ அவன் வந்து பேசிட்டு போயிட்டான். எனக்கு திரும்பவும் பழைய ட்ராக்லாம் ஆரம்பித்து வச்சுட்டு போயிட்டான். அதாவது திரும்ப பழைய நினைவுகள் முழுக்க உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இறப்பை வந்து நம்ம விசாரிக்கிறது இருக்குல்ல, அது கொஞ்சம் முன்னாடியே செஞ்சிடணுன்றது. உடனடியாகவோ கூடுமான அளவு அன்னைக்கோ அல்லது அதிகபட்சம் ஒரு 10 நாள், ஒரு வாரத்துக்குள்ளேயோ அதை முடிச்சிடணும். ஏன்னா இறப்பை வந்து நீங்கள் திரும்பவும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்துறது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்கள்ட்ட போய் பழைய நினைவுகளை பேசிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. அதாவது நம்ம போய் பேசிட்டு வந்துடுவோம். அவங்களுக்கு அது திரும்பவும் அந்த 0 பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து திரும்பவும் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியது. இதெல்லாம் ஒரு பிரச்சனைகளாக சொன்னார். நான் இதெல்லாம் கேட்டுட்டேன். உங்களுடைய நல்ல வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமானது. 2 பேருமே எக்ஸலண்ட்டான வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எக்ஸலண்ட்டான வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட இருக்கிற சிறப்பான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அதை பற்றி நம்ம பேசுவோமா அப்படின்னா முறையாக அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு வருது. நீங்கள் பாருங்களேன், ஒரு இறப்பில் கூட அந்த இன்னொரு மனிதன் இறந்து போனான்ல, ஆண் பெண் யாராக வேணா இருக்கட்டும், அவங்கள பற்றிய நல்ல விஷயங்களை பேசுகிறதுனா மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரொம்ப இலகுவா, ரொம்ப அவர் சந்தோஷமாக பேசுகிறார். அவர் வந்து இது அவங்களுக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும்னு நல்லா படிப்பாங்க, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வர்றார். அதில் ஒரு விஷயம் அவர் சொன்னது வந்து, இந்த கிளாஸில் ஓவியங்கள் வரைவாங்க, கண்ணாடியில் ஓவியம் வரைகிறது, அது அவங்களுடைய ரொம்ப ஸ்பெஷல். அது அவங்க வந்து எங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே கூட, எங்களது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் அவங்களது, அதுலேயே கூட என்னுடைய ஃபோட்டோவை அவங்க வரைஞ்சி என்னுடைய திருமணத்துக்கு பிறகு எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க. அது வந்து நான் இன்னமும் கூட வச்சுருக்கேன் பத்திரமா.
ரொம்ப த்ரூபமாக வரைவாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னார். அப்போது நான் அவர்கிட்ட, அதாவது நம்ம என்ன இந்த கவுன்சிலிங்கோட அடிப்படையே என்ன பேசணும்னா, இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது, இன்னமும் ஏன் அழகாகக்கூடாது அதானே பேசணும். அப்போ இந்த மாதிரி கண்ணாடியில் வரைகிறவங்களெல்லாம் அவங்க இருக்கும்போதோ அல்லது இப்போவோ அல்லது எப்போவோ நீங்கள் போய் யாரையாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, நான் அப்படி பார்த்ததில்லை. என் ஒய்ஃப் வரைவாங்க, தெரியும். நீங்கள் ஏன் போய் பார்க்கக்கூடாது? அந்த மாதிரி மனிதர்கள்லாம் ஏன் போய் பார்க்கக்கூடாது? அதுக்குன்னு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும்ல, அதுக்குன்னு ஒரு பயிற்சி பள்ளின்னு ஒன்று இருக்கும்ல, அது ஏன் போய் பார்க்கக்கூடாது? அவர் பார்க்கலாம் அப்படின்னா என்னை ஒரு வித்தியாசமாக பார்க்குறாரு. நான் ஏன் போய் பார்க்கணுன்றது தான் அவரோட அடுத்த கேள்வி. நான் இப்போது சிரிச்சிட்டே அவர்கிட்ட சொல்கிறேன், அதாவது மனைவியோட நல்ல நினைவுகள் மனசில் இருக்குது, அது வலிக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். அதே மனைவியோட நல்ல திறமைகளும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்படியான ஒரு திறமையை நோக்கி நம்ம நகர்ந்தா, அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட்டோ அல்லது அது சார்ந்த மனிதர்களையோ போய் பார்த்தா, ஒருவேளை அந்த திறமைக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதை நீங்கள் முன்னிருந்து செஞ்சீங்கன்னா இப்போ எப்படி உணர்வீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்கு இப்போ சொல்ல தெரியல, ஆனால் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும் அது அப்படின்னார். அதோடு அவர் கிளம்பி போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு போனார். மும்பை ரூரலில் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அது யாரோ வரைகிறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்கன்ற இடத்துக்கு போயிட்டார். போனால் அங்கே போய் பேசுகிறாரு, அங்கே இருக்கிற ஓவியங்கள்லாம் பார்க்குறாரு. அதை விட இவங்க மனைவி நல்லா வரைஞ்சதையும் பார்க்குறாரு, இவங்க மனைவியோட எக்ஸலண்ட்டாக அங்கே வரைகிறவங்களையும் பார்க்குறாரு. சும்மா பார்க்குறாரு. இவருக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்குது மனசு. அப்போ இவர்கிட்ட அந்த இன்ஸ்டியூட்டை நடத்துகிற அம்மாக்கிட்ட ஒரு சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்த்த ஓவியங்கள்லேயே எது பெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இதை விட பெஸ்ட்டாக வரைகிற ஒரு பெண் இருக்கா? ஆனால் அவளுக்கு இங்கே படிக்கிறதுக்கோ இந்த மாதிரி வரைகிறதுக்கோ பொருளாதாரம் இடம் கொடுக்கல. அவள் இந்த நம்ம பில்டிங்கில் கல் தூக்குவாங்கல்ல, அந்த வேலை பார்த்துட்ருக்கா. ஆனால் ஒரே ஒரு தடவை தான் இங்கே வந்திருந்தா. அப்போ ஒரு கிட்டத்தட்ட ½ a டே ஃபுல்லாக இங்கே இருந்து வரைஞ்சா. நாங்கள் அசந்து போயிட்டோம். எந்த பயிற்சி இல்லை. ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஏதோ வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவாள். அவள் வீட்டில் சின்ன சின்ன அந்த பழைய ப்ரஷ்ஷு இதெல்லாம் ஏதோ வச்சு வரைஞ்சி பண்ணியிருக்கான். இங்கே எல்லா வசதியும் இருக்கும், ரொம்ப நல்லா வரைஞ்சா. அவளால் வர முடியும், ஆனால் அவளால் இந்த இடத்துக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி பேசும்போது சொல்கிறாங்க. இவருக்கு அதை கேட்டதும் உள்ளே என்னமோ ஒன்று ஒரு அந்த நமக்கு சொல்லுவோமே பல்பு எரிஞ்சதுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஏதோ இவருக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு உணர்வு வருது. இவர் அதை எனக்கு ஃபோனில் கேட்குறாரு. இந்த மாதிரி நான் வந்தேன், பார்த்தேன், இப்படி இருந்தது, இந்த மாதிரி சொன்னாங்க, என்னமோ தெரில, அதை கேட்டதுலேருந்தே மனசுக்குள்ளே என்னமோ ஒன்று ஓடிட்டே இருக்குது சார் அப்படின்னாரு. நீங்கள் ஏன் போய் அந்த பொண்ணை பார்க்கக்கூடாது? ஒருவேளை அந்த பொண்ணுகிட்ட திறமை இருக்குன்னா, பொருளாதாரம் தான் பிரச்சனைன்னா, இவர் நல்லா வெல் செட்டில்டு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஏன் பொருளாதாரம் சார்ந்து அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது? உங்கள் மனைவிகிட்ட ஒரு திறமை இருந்தது, இன்னைக்கு இல்லை. அதை விட பெஸ்ட்டாக ஒரு திறமையை பார்க்குறதா நீங்கள் சொல்கிறீங்க. அது நல்லா இருந்துட்டு போதே. அது இப்போ வேலை பார்க்குற பொண்ணுன்னா 16, 17 வயசு, 18 வயசு அப்படி தான் சொல்கிறாங்க. அது நல்லா இருந்துட்டு போதே, அதை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒரு கவுன்சிலராக நம்மளோட வேலைகள் எப்போவுமே சரியான கேள்விகளை கொடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து நகர்றது தான். இவர் சரின்ட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த இதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து ஒரு தடவை கேஷுவலாக பேசும்போது சொல்கிறார், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் போனேன், பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு அதிகபட்ச மாதம் ஒரு 7,000 ரூபா அளவுக்கு கொடுக்க முடிஞ்சால் அந்த பொண்ணு அந்த வேலையை விட்டுரும். ஏன்னா அதில் அவ்வளோதான் சம்பாதிக்குது. 7,000 ரூபா 8,000 ரூபா தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. அந்த பொண்ணு அந்த வேலையை விட்டுட்டு இதை முழுக்க செஞ்சிடும். இதில் வருமானம் வர ஆரம்பிச்சிடும். இது எப்படின்னா, நம்ம ரெகுலர் வாழ்க்கைக்கு போராடுறதுக்கு முதல்ல பணம் வேணும். இது இல்லைன்னா நான் எப்படி அந்த திறமைக்கு வர்றது? அதனால் நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், நீ 7,000 8,000லாம் இல்லை, நான் மாதம் 10,000 கொடுத்துட்றேன். நீ இங்கேருந்து கற்றுக்கிட்டு இதிலேருந்து சம்பாதிக்கிற வரை, என்றைக்கு நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியோ அது வரை நான் உனக்கு இதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். 8 மாதம். இது 3ஆவது மாதம் அவர் பேசினது. அதிலேருந்து ஒரு வருடம் கழித்து திரும்பவும் அந்த தொடர்பு வரும்போது 8 மாதம் கழித்து அந்த பொண்ணு அதுவே வரைந்து, அது வரைகிற ஒவ்வொரு ஓவியமும் கிட்டத்தட்ட 10,000 to 15,000 அளவுக்கு போகிற அளவுக்கு வந்துருச்சு ஒரு ஓவியம். ஏப்பா, அந்த மாதிரி வந்துருச்சு.
இப்போ அந்த பொண்ணை வந்து இவர் அதுக்கப்புறம் இது பொண்ணு தேவையில்லைன்னு சொல்லு, உங்கள் பணம் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த உறவு வந்து ரொம்ப அழகானதாக மாறுது. இவருக்கு ஒரு 12 வயசில் பொண்ணு, அது 18 வயசில் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இவர் அதுக்கப்புறம் அந்த ஒரு 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 இடம் கழித்து பேசும்போது சொன்னார், எனக்கு வந்து 2 குழந்தைங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், மனைவி போயிட்டாலேன்னு நினச்சேன், மொத்தம் நாங்கள் 4 பேர் 3 பேர் ஆகிட்டோமேன்னு நினச்சேன், இப்போ 4 பேர் வந்து திரும்ப 4 பேர் ஆகிட்டோம். என்னென்னா ஒரு கணவர் 3 குழந்தைங்களாக மாறிட்டோம். முதல்ல வந்து கணவன் மனைவி 2 குழந்தைங்கன்னு இருந்தோம். வாழ்க்கை வந்து சார் நம்ம எடுத்துக்கிறதுல தான் சார் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக. அப்புறம் அவங்கள வந்து அடுத்து அது அந்த கண்ணாடி ஓவியங்களுக்கு அடுத்த விதமான ஓவியங்களை இதே மும்பையில் வேறு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறது கூட பேசிகிட்ருக்கேன். அவங்களும் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க, அதனால் அவங்களே கட்டி அதை பண்ணிட முடியும், நான் வந்து பணம்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, கைட் பண்ணாலே போதும் அப்படின்னு பேசி முடிக்கிறார். இப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் முதல்ல வந்தீங்கல்ல, அப்போ இருந்த மனநிலைக்கும் இப்போ இருக்கிற மனநிலைக்கும் என்ன சார் வித்தியாசம்னு கேட்குறேன். அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு, முதல்ல வந்தப்போ நான் இழந்ததை மட்டும்தான் சார் பெருசாக யோசித்தேன், நான் என்ன இழந்துட்டேன் அப்படின்றது மட்டும்தான் என் கண்ணில் இருந்தது. அஃப்கோர்ஸ் மீதி எல்லாமே எனக்கு நல்லா இருந்தது, என்னுடைய தொழில் நல்லா இருந்தது, என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருந்தது, குழந்தைங்க நல்ல குழந்தைங்க, நான் எந்த தவறும் செய்யாமல் வேறு சிந்தனைகள் போகாமல் கெட்ட பழக்கங்களை ஆரம்பிக்காமல் நானும் நல்லா தான் இருந்தேன், இது எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த பெண்ணை பார்த்ததுக்கப்புறம் இந்த திறமையை வந்து அடுத்த உயரத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய மனைவியை நான் இழந்தது அப்படின்றது இன்னமும் இருக்குது, அந்த வழி இருக்குது. ஆனால் மனைவியோட திறமையை நான் இழக்கலை, அதுக்கு ஒரு லிங்க்கை வந்து நான் வேறு பக்கம் எங்கேயோ ஆரம்பித்து வச்சுட்டேன். இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ஃபஸ்ட் இன்ஸ்டியூட்டு படித்த அந்த அம்மா கிட்ட இவர் சொல்லிட்டு வந்திருக்கார், இதே மாதிரி திறமையுள்ள எந்த பெண் வந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் உடனே சொல்லுங்கள், பெண்ணோ பையனோ எனக்கு உடனே சொல்லுங்கள், நான் வந்து அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குன்னா நான் பார்த்துக்கிறேன், அவங்க அந்த திறமை வெளியில் வரணுன்றது மட்டும்தான் என்னோட நடக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு வந்திருக்கேன், அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரொம்ப எதிர்காலம் வந்து ரொம்ப நம்பிக்கையானதாக சந்தோஷமானதாக இருக்குது சார் அப்படின்னார். இந்த கவுன்சிலிங் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான கவுன்சிலிங். அதாவது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் இல்லை, எல்லாமே நிறைவு, ஒரு இழப்பு, அந்த இழப்பில் ஒரு திறமை இருந்தது, அந்த திறமைக்கு இன்னொரு திறமையை நம்ம கையில் எடுத்துட்டோம். அப்போ இதுக்கு காலத்துக்கும் தொடரும் தானே. இப்போ அந்த பெண் சொன்னதாக சொன்னார், அதாவது எனக்கு வந்து இன்னும் 2-3 வருடங்களுக்குள்ளே எங்கள் அவங்க அப்பா அம்மாவும் கூலி வேலை தான் பார்க்குறாங்க, நான் கடன் அடைச்சிருவேன் சார் இதே மாதிரின்னா. அதுக்கப்புறம் நிச்சயமாக ஒரே பொண்ணுது, என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா இந்த கடனை அடைக்க முடியாததுனால யாரோ ஒருத்தன் எவன் வந்தாலும் சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ நான் இது கடன்லாம் அடைச்சிட்டேன்னா நான் தேர்ந்தெடுக்கிற, எங்கள் அப்பா அம்மா விரும்பி தேர்ந்தெடுக்கிற ஒரு பையனோட தான் எனக்கு கல்யாணம் நடக்கும். அப்படி நடக்கும்போது நான் உங்களை கூப்பிடுவேன், நீங்கள் தான் எனக்கு அப்பா மாதிரி இருந்து எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அப்போ இந்த உறவு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. இப்போ இவர் எதையோ இழந்தோன்றதுலேருந்து ஏதோ கிடைக்குதுன்றதை நோக்கி நகர்றார். வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஏரியா வந்து இங்கே தான் வருது. நாம் எதிர்பார்க்காத நிறைய இழப்புகள் நடந்த உடனே நிறைய பேர் செய்கிற ஒரு தவறான விஷயம் என்னென்னா, ஒரு மனைவியை இறந்துட்டாங்கன்னா சரி உடனே இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சரியாக போய்டும்னு நினைக்கிறாங்க. அது சில காரியங்களுக்கு அது ஓகே, ஆனால் அந்த மனைவியை இழந்த அந்த நினைவுகள் சார்ந்த வழிக்கு இன்னொரு மனைவி தீர்வாகாது, அது கம்பேரிசனை தான் கொண்டு வரும். கண்டிப்பாக அவ எப்படி இருந்தா இவ எப்படி இருக்கு அப்படின்னு கம்பேரிசனில் தான் வந்து பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள். ஆனால் அந்த ஏற்கனவே இருந்த மனைவியின் நினைவாக அவங்கள்ட்ட இருக்கிற திறமைன்னு இருந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா கூட ஒரு அவங்க நினைவா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வைக்கிறது இருக்குல்ல, அது வந்து இன்னொரு புதிய உலகம்ன்றது இந்த கவுன்சிலிங்கில் கொண்டு வந்தது. ஸோ கண்ணாடியாக ஒரு உடஞ்ச ஒரு மனுஷனோட வாழ்க்கை கண்ணாடி ஓவியங்களாலேயே திரும்பவும் வந்தது கிடைச்சதுங்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. உடஞ்சி போனாலும் திரும்ப வரணும், அது வந்து சரியாக வரணுங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரி இது. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு?
இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.